கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் பாலம் கட்டுவதற்கு கடந்த 2016ஆம் ஆண்டே மத்திய அரசு பரிந்துரை செய்திருந்தாலும் 2021ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பல்வேறு சவால்களை தாண்டி கண்ணாடி பாலமாக கட்டி முடித்தது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். 2016 ஒன்றிய அரசாங்கம் சுற்றுலாத்துறையின் மூலமாக இந்த பாலத்தை அமைக்க வேண்டும் என்று அவங்க தான் அனுப்புறாங்க. அதுக்கு பின்னால் இந்த 4 துறைக்கு போகுது. அதாவது மீன்வளத்துறைக்கு போகுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முறைக்கு 4 முறை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம் போட்டு எப்படி நடத்துறது என்ன எந்த துறையும் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அது கடலில் கட்டுறதால என்ன ஆகுமோன்ற எல்லா துறைக்கும் அச்சிருந்தது. சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக 50% அவங்களும், மாநில அரசாங்கம் மூலமாக 50% பணம் இல்லை பிரச்சனை. இது எடுக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. கடல்ல இருக்குது, சீற்றத்தில் இருக்குது, புயல் அடிக்க எப்படின்னு பயப்படுறாங்க. அப்பதான் முதலமைச்சர் எங்களுக்கு தைரியம் கொடுத்து எடுன்னு சொன்ன பிற்பாடு ஐஐடி ப்ரொஃபஸர் எல்லாம் வர சொல்லி அதுக்கு பின்னால் 3 கூட்டங்கள்லாம் போடப்பட்ட பொழுது பாலம் மாத்திரம் வேணாம் கண்ணாடி பாலமா போடு என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.